குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள்லேயே ஆஷாட நவராத்திரி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது இந்த 9 நாள், இன்று 2ஆம் நாள். நான் காலையிலேயே பதிவு கொடுத்துருக்கேன். அதனால் இந்த 9 நாளும் வாராகி தாயார் அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நமக்கு வீடு, வயல், நிலம் அதெல்லாம் நமக்கு அமையும், நிச்சயம் அமையும். சப்த கன்னிமார்களில் 5வது தாயாராக இருக்கக்கூடிய அந்த தாயாருக்கு, வாராகி தாயாருக்கு இந்த 9 நாட்களும் நாம் நினைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது அனைத்து காரியங்களும் சித்தியாகும். ஓகேங்க ஃப்ரெண்ட். 27/6/2025 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள். நாம் எப்போவுமே 10 to 12 ராகுகால பூஜையும் நாம் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. சூரிய உதயம் 5:58, மிதுன நாளிகை 3:17, திதி வந்து திதி துவயம் போட்டிருக்கு. இன்றைய கிரக நிலவரம் இல்லை, இந்த தூதியை திதி, புனர்பூச நட்சத்திரம், தியாஜிதம், சித்த யோகம், திருவள்ளுவர் ஸ்ரீ வீரராக பெருமாள் தெப்போற்சம், ஹிஜி வருட பிறப்பு, உலக நீரிழிவு நோய் தினம். இன்று சுப முகூர்த்த நாள். நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், அதனால் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அரிசி சாதம் இவ்வளோ தான் சாப்பிடணும், காய்கறிகள் இவ்வளோ வச்சு சாப்பிடணும். நம்ம வந்து திரிபுலாசூரணம் கடையில் விற்கிது, அதே மாதிரி தண்டு சாறு, பாவக்காய் சேர்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பான ஒரு நோய். சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்து. சிறு குறு நடுத்தர மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம். சிறு குறு தொழில் நடத்துறது இப்போ எல்லாருமே செய்கிறாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் ஒன்றில், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேது செவ்வாய். கேது செவ்வாய் சேர்க்கை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சேர்க்கை இருக்கக்கூடாது. மகரம், கும்பத்தில் சனி ராகு. இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. பொறுமையோடு எதையும் தாங்குபவனே வெற்றி அடைவான். கௌரி நல்ல நேரம் வந்து 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 1 to 3. ராகு காலம் 10 to 12, குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. இன்றைய ராசி பலன்: மேஷம் நலம், ரிஷபம் பெருமை, மிதுனம் சாந்தம், கடகம் உதவி, சிம்மம் பாசம், கன்னி பரிவு, துலாம் திறமை, விருச்சிகம் வெற்றி, தனுசு நஷ்டம், மகரம் வரவு, கும்பம் அமைதி, மீனம் இன்பம். சந்திராசிரமம் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு வந்து 28 சங்கடகர சதுர்த்தி. நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையார் வழிபாடு நாளை. நான் இது வந்து அறிவுரை இல்லை, உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன், அவ்வளவுதான். நம் மனம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கிறதோ அதை நடத்தவே உன் மனம் வழிகாட்டும். நாளைய விசேஷங்கள் வந்து நாளைக்கு வந்து கருட தரிசனம் செய்வது நல்லது. பரங்கி நாற்காலியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர் பரங்கி நாற்காலியில் புறப்பாடு. நாளைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானுக்கு வழிபாடு நடக்கும். இன்று கருட தரிசனம் நன்று. நாளை சுப முகூர்த்த நாள். ஆஷாட நவராத்திரி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆஷாட நவராத்திரி வருடத்தில் 4 நவராத்திரி வரும். 1 வசந்த காலத்தில் வருகின்ற பங்குனி மாதம் எதுவுமே அமாவாசைக்கு பிறகுதான் தொடங்கும். அன்று அமாவாசை, பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் தொடங்குகின்றது வசந்த நவராத்திரி. தை மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்குவது மகா நவராத்திரி, சியாமலா நவராத்திரி என்றும் போற்றப்படுகிறது. புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு மறுநாள் நடப்பது சாரதா நவராத்திரி. சிவனுக்கு 1 ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி. கூப்பிட்ட குரலுக்கு அம்மா என்ற சொல்லுக்கு உடனே ஓடி வருபவர். அதே மாதிரி ஆனி மாதம்
அமாவாசைக்கு பிறகு வரும் ராத்திரி ஆஷாட நவராத்திரி. இப்பொழுது ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்தி வழிபாடு இன்னைக்கு பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேறும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு ஆனி மாதம் ஜூன் 27 வெள்ளிக்கிழமை. ரத யாத்ரா அமிர்த லக்ஷ்மி விரதம் இன்று. நேற்று வாராகி பூஜை ஆரம்பம். ஆஷாட நவராத்திரி இன்று ரத யாத்ரா அமிர்த லக்ஷ்மி விரதம். நாளைக்கு மாத சதுர்த்தி சங்கடஸ்வர சதுர்த்தி. ஆணி திருமஞ்சனம் ஆணி 17ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். வாக்கியப்படி சஷ்டி வியாதி சிரார்த்தம். ஓகே, சக்தி வழிபாடு வெள்ளிக்கிழமைனாலே அம்மனுக்குரிய நாள் சக்தி வழிபாடு. அது என்னன்னு பார்க்கலாமா? சமர்ப்பணம். தன்னலம் கருதாது என்னலம் கருதியே வாழ்ந்து வரும் என் இனிய ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இனிய மனைவிக்கு சமர்ப்பணமா. கணபதியே சரணம். புவனேஸ்வரி தேவி, கமலாத்மிகா, சகல வரங்களும் தரும் சாகம்பரி தேவி, சக்தி வழிபாடு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இதில் வாராகி தாயாரை பற்றி என்னென்னு போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சியாமலா வாராகி அம்பிகையின் அஸ்திர தேவதைகள். மகா சியாமலா, மகாவாராகி, சியாமலா வாராகி சுதிகள், சியாமலா தண்டகம், ஆவரண பூஜை, சியாமலா மாதங்கி சகசிரநாமங்கள், வாராகி ஸ்துதி மாலா, ஆவரண பூஜை, சகசிரநாமம், முடிவுரை. அம்பிகையின் அஸ்திர சக்திகள் 2. மகாவாராகி மந்திரம். அஸ்ய ஸ்ரீ மகாவாராகி மகாமந்திரே மந்திரஸ்ய தரணி வராக ரிஷி பிரகதி சந்த வாராகி தேவதா. க்ளௌம் பீஜம் ஐம் சக்தி ஹ்ரீம் லேகம் ஓம் ஐம் க்ளௌம் ஓம். ஓம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி அழகு ஹிருதயம் வாராகி வாராகி வராகமிகி வராகமிகி தர்ஜ சிரசே அந்த அந்தினி நமஸ்தே திந்தினி நம மத்திய சிக ஜம்பே ஜம்பினி நம மோகே மோகினி நம அனே கவச சர்வதுஷ்ய பிரதிஷ்டனாம் சர்வேஷனாம் வாக்சித்த சதுர்முகதி ஜில்லா சம்பனம் குரு குரு கனிஷ்தே சீக்கிரம் பட்சியம் கரதல அஸ்திராய பட் ஜம் க்ளௌம் ட ட ட ட ஹூம் ஸ்பட் ஸ்வாஹா இது திக்பந்த. வாராகி கவசம். இதை 27 முறை படிப்பது மிகவும் நல்லது. ஆதிபராசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி நானாசக்திகளாக விளங்குகிறது என்பது தெரிந்ததே. லக்ஷ்மி சரஸ்வதியாக முறையே கஷ்டங்களை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி முறையே கஷ்டங்கள் நீக்கியும் ஐஸ்வர்யங்கள் கொடுக்கும் அறிவையும்
அனையும் ஒரு நிலைப்படும் கிரியாசக்தியாகவும் இச்சாசக்தியாகவும் ஞானசக்தியாகவும் விளங்குகிறார்கள். ஸ்ரீசக்கர நாயகியில் ஸ்ரீ வித்யா மகா யாக கிரமம், தேவி நவாவரண பூஜை, சண்டி ஹோம விதானம், ஸ்ரீ வித்யா ஹோமம், குண்டலினி சக்தி, தேவி மாலை பூஜை, இந்த மாதிரி புக்கெல்லாம் பிரதிபா பிரசுரத்தில் இருக்காங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அதனால் அவருக்குரிய திதி பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில் வழிபட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த 9 நாட்களும் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன், ஆன்மீக தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களை நேரில் பார்க்க முடியல. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.